வணக்கம் நண்பர்களே. ஒரு நயவஞ்சகனை, ஒரு நம்பிக்கை துரோகியை தன்னை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை பற்றி எல்லா ரகசியங்களையும் சொல்லி நம்பி இருந்தவரை கொஞ்சம் கொஞ்சமாக உளவியல் ரீதியாக துன்புறுத்தி கொன்ற ஒரு நயவஞ்சக கூட்டத்தை ஒரு கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்று சொல்பவன் எப்படி நல்லவனாக இருக்க முடியும்? அவன் வெற்றி வழிகளுக்கு வித்திடுபவனா? வெற்றி வியூகம் வகுப்பவனா? அவன் யார் என்று நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு கூட்டணிக்குள் ஒரு நயவஞ்சக கூட்டத்தையே கூட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதில் என்ன கூத்துனா, அந்த நயவஞ்சக கூட்டம் யோசிக்குது, இது போய் சேர்ற இடம் அபகரித்து அழித்து இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு கூட்டத்தை கொண்டு வர்றதுக்கு ஒருத்தன் பயங்கரமாக வேலை செய்கிறான். அவனை மாதிரி ஒரு ஆள் உண்டாங்கிற மாதிரி மேலிடம் நம்புது. அந்த மேலிடத்துக்கு தான் என்ன புத்தி இருக்குன்னு தெரியல, விட்டுருங்க. இப்போது அந்த நயவஞ்சக கூட்டத்தினுடைய டிமாண்ட் என்ன தெரியுமா? மத்திய அமைச்சர் பதவி வேணும், ராஜ்யசபா சீட்டு வேணும். யாருக்கு? கூட இருக்கிற கூட்டுக்கலவணிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கறதுக்கா? ஒரு பிரதான திராவிட கட்சியை நீங்கள் கழட்டி விட்டுட்டு போய் நீங்கள் இந்த கூட்டுக்கலவணிகளோடு சேர்ந்து வெற்றி பெற்றுங்க பார்ப்போம். இந்த வேட்டை நாய்கிட்ட சொல்கிறேன். வேட்டை நாயின்னு ஒரு நாய் இருக்குங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே சுற்றி தெரியும், அலங்காரமாக தெரியும். அதுக்கு என்னமோ பெரிய வியூகம் வகுக்கிற இது இருக்கிற மாதிரி தெரியும். அப்பா மகன் உறவை துண்டித்தது அதுதான், அந்த வேட்டை நாய் தான். இன்னும் இருக்கிற கட்சி ஒரு தர்மவான், ஒரு அன்னதான பிரபுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அவருடைய கட்சியையும் குழப்பி அப்பா பையனுக்கு ரெண்டு அப்பா பையனுடைய சண்டை முட்டி ரெண்டாக பிரித்து அந்த வேட்டை நாயின் உண்மை முகம் தெரிய வரும் பொழுது அது செய்த இத்தனை அட்டூழியங்களும் உங்களுக்கு தெரியும். இப்போ அப்பாவித்தனமாகவும் நல்லவன் போலவும் மிக உதவி செய்யும் ஒரு மனப்பாங்கு உள்ளவன் போலவும் தன் முகத்தை வைத்துக்கொள்ளும். தொடர்ந்து கண்காணியுங்கள், அந்த வேட்டை நாயின் உண்மை முகம் உங்களுக்கு தெரிய வரும். நான் ஏதோ தனிப்பட்ட விருப்பில் சொல்லலை, உண்மையிலே தெரிய வரும். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.